கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இது நம் காலையில் ஜெபம் பண்ணும்போதும் ஜெபிக்கிறதுக்காக மற்றவங்கள்ட்ட சொல்லும்போதும் வசனம் இப்படி சொல்லுது இல்லையா, அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணால் நம்ம ஆண்டவரை பார்க்கலாம், ஆண்டவரை கண்டடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உபதேசிக்கிறோம், போதிக்கிறோம், நிறைய பேர் மூலமாக சொல்லியும் கேட்டிருப்போம். ஆனால் அந்த வசனத்துடைய இருப்பிடம் நீதிமொழிகள் 8:17 இருக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஸ்டார்ட் ஆகி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அதிகாரம் ஆரம்பத்திலேருந்து, அதாவது நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஆண்டவர் சொல்லுகிறபடி அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகாது. ஞானம் சொல்லுகிறபடி, அதாவது ஞானம் கூப்பிட்டு சொல்லுகிறபடி, ஞானம் சத்தமிட்டு சொல்லுகிறபடி தான் அந்த அதிகாரம் ஃபுல்லுவதும் இருக்கும். அதாவது ஞானம் தன்னை பற்றி சொல்லுவதாய் அந்த அதிகாரம் வந்திருக்கும். அப்போது அந்த இடத்துல அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்கிறது எதுனா, ஞானம் தன்னை தேடுகிறவர்களை, அதாவது ஞானம் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் மறுபடியும் உங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளும் அப்படியே பழகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரியே அந்த வசனத்தை நம்ம எதுவுமே இருப்பிடம் தெரியாமல், அதுக்கு முன்பின் வசனங்கள் பாராமல், அது மற்றவங்க சொல்கிறத கேட்டு நாம் என்ன செய்துட்டோம்னா சொல்லி பழகிட்டோமே தவிர அந்த வசனம் எதற்காக இதை மையப்படுத்தி எழுதப்பட்டதுன்னு நம்ம என்ன செய்கிறதில்ல, பரிசோதித்து பார்க்குறது இல்லை. ஆனால் ஆண்டவரை அதிகாலையில் தேடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் நம்ம எழுமினதுமே மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறது, அவரை ஆராதிக்கிறது, அவருக்கு நன்றி சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. அவரால் படைக்கப்பட்ட நாம் மனிதர்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரை விட, எல்லா சூழ்நிலைகளை விடையும் நாம் ஆண்டவரை மையப்படுத்தணும், ஆண்டவரை முக்கியத்துவம் படுத்தணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிறார், எதிர்பார்க்குறாரு. உலக மனிதர்கள் விளையாட்டாக சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னென்னா, நைட்டு தூங்கும்போதும் சரி, தூக்கத்திலேருந்து எழும்பும் போதும் சரி, நம்ம ரொம்ப முக்கியமாக எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய சிந்தைக்கு வரும் அப்படின்னு. இப்போ சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தொழிலை குறித்து, அவங்க வியாபாரத்தை குறித்து, பணம் எப்படி அந்த இடத்துல நம்ம வாங்குவது, கொடுப்பது, இப்படி எல்லா காரியத்தையும் குறித்து அவங்க தூங்கும்போது அவங்களுடைய சிந்தையில் ஓடிட்டுருக்கும். அதுபோல் காலையில் எழும்பும்போதும் அதே சிந்தையில் தான் எழும்புவாங்க. இதே வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்கல்ல, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாளைக்கு என்ன சமைக்கலாம், காலையில் எதுக்கு சமைக்கலாம், மத்தியானம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அவர்களுடைய இருதயம் எதன் மேலே இருக்குதோ அதன் மேலே தான் அவர்களுடைய ஃபுல் சிந்தையும் இருக்கும். எதை பண்ணலாம், எதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தை இருக்கும். அதுபோல் நம்முடைய அன்பு ஆண்டவர் மேலே இருக்குது அப்படின்னா, நமக்கு காலையில் எழுமனதும் ஆண்டவரோட ஒரு நேரம் செலவிடணும் அப்படின்னு தான் தோணும். இப்போ நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் 18வது வசனம் கூட, 28வது வசனம், நீதிமொழிகள் 1:28வது வசனம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகாலையில் என்னை தேடி காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வாசிச்சிங்கன்னா, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, ஞானம் சொல்லுகிறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அதிகாலையில் தேடுவாங்க, ஆனால் கண்டடைய மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. அதே ஞானம் தான் 8வது அதிகாரத்தில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு சொல்லுது. அதே ஞானம் தான் 1வது அதிகாரத்தில் அதிகாலையில் என்னை தேடி கண்டடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த 8வது அதிகாரத்தில் ஞானம் சொல்லும்போது என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்னை சிநேகிக்கிறவர்களை, இப்போ ஞானத்தை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, ஞானம் என்னுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, ஞானமும் நம்மிடத்தில் சேர்வதற்கு, நம்மிடத்தில் இருப்பதற்கு அது ஆசைப்படும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானம் அப்படின்னா என்ன? ஞானத்தின் ஆரம்பம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலை. இதை நீங்கள் நீதிமொழிகள் அந்த 1வது அதிகாரத்திலே பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கும். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது இந்த நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் இருக்கும்.
தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்னு. அப்போது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள காரியங்கள். இப்போ ஞானம் காலையில் தேடினா அதை நேசித்து ஸ்நேகித்து தேடினா கண்டடைவோம் அப்படின்னு சொல்லுது. அந்த ஞானத்துடைய ஆரம்பம் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன அப்படின்னா தீமையை வெறுப்பது. இதெல்லாமே நம்ம இப்போ பார்த்த அந்த அதிகாரங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒன்றோடொன்று தொடர்புடையதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம தீமையை வெறுத்து, அதாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நம்மள்கிட்ட இருக்கும்னா நம்ம என்ன செய்வோம், தீமையை வெறுப்போம். எப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கணும், நம்ம கூட அன்பாகவே இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆண்டவர் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், அதிக அன்பில் இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு பிடிக்காத எந்த காரியத்தையுமே நம்ம செய்கிறதுக்கு ஆசைப்படவோ விரும்பவோ மாட்டோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கும்போது அவர்கள் அதிகமான ஒரு அன்பை செலுத்துவோம். அப்போது ஞானம் நம்மிடத்தில் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஞானம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். சில விஷயங்களில் சில இடங்களில் தோற்று போயிருப்போம், என்ன பண்ணணும்னு தெரியாது, புது வழி புரியாது, எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது இந்த ஞானம் வரும்போது, அதான் அது சொல்லுவோம் இல்லையா, ஞானத்தை நம்ம விரும்பாமல் இருக்கும்போது அந்த 1வது அதிகாரத்தில் அவங்களுக்கு பயப்படும் காரியம் வரும்போது, ஆபத்து நேரிடும் போது அவங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எல்லா நேரத்துலையும் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து காத்திருப்போம்னா நமக்கு ஆபத்து வராதபடி ஒரு மீட்பு உண்டாகும். எல்லா ஒரு சூழ்நிலைகளிலும் கவனமாக ஜாக்கிரதையாக அந்த காரியங்களை நம்ம என்ன செய்வோம். கண்டிப்பாக உலக வாழ்க்கையில் வாழும்போது அநேக காரியங்கள் நமக்கு தெய்வ ஆலோசனை ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஞானம் எப்போ வெளிப்படும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கும்போது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தோன்னா நம்ம தீமையை வெறுத்து வாழுவோம். கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ஞானத்தின் முகாந்திரம் பெற்றுக்கொள்ளணும். என்ன சொல்கிறேன்னா, இந்த வசனங்களை இதுவரையும் புரிந்து கொண்ட விதம் ஒன்று, இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனங்களையும் யார் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு அதையே நம்பிட்டு இருக்கிறத விடையும் நீங்களும் கொஞ்சம் உட்காந்து வாசித்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய வார்த்தைகளை வாய்னாலேயே கேட்டு பழகிட்டோம், வார்த்தைகளை வேதத்தை எடுத்து தியானிக்கிறதே இல்லை. இனிமேல் ஒரு வசனங்களை வாசிக்கும் போதும் நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதன் மூலம் நிறைய மறைபொருட்களை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.